அவர் தான் திமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளே அவரால் பார்க்க முடியல சார். திமுக ஒரு 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 விழா நடத்துது. அந்த விழா மேடையில் விழாவினுடைய தலைவராக திரு கனிமொழி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்கார இடுப்பை கிள்ளிட்டு போகிறாங்களே, ஒரு போலீஸ்கார பொம்பளையோட இடுப்பை கிள்ளிட்டு போகிற இவங்க திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை, திமுக தொண்டர்கள் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்களால் தீர்க்க முடியல. அதுலேயே கட்டுப்பாடாக இருக்க முடியாதவங்க இவங்க எப்படி மக்களை காப்பாற்றுவாங்க, மக்கள் பிரச்சனை எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க சார்? பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் வச்சு தானே சார் கதை நடந்துகிட்டு இருக்கு. டிஜிபியை போட முடியாத இவங்க எப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும்? இதெல்லாம் சும்மா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு வைப்பேன்லாம் அப்படிலாம் அதெல்லாம் வசனங்கள். அந்த வசனங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்படுகிறது. அவர் பேசுகிறாருடைய உண்மை அதுவா நிதர்சனம் அதுவான அது இல்லை. நிதர்சனம் வேறாக இருக்கிறது, இங்கே உண்மை வேறாக இன்றைக்கி. யார் இந்த சாருக்கு ஆன்சர் இருக்கா? இல்லை. யார் இந்த சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியுது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஸ்கேமு அப்படின்றது தெரியுது. அண்ணாமலை அவர்கள் அதாவது ப்ரூஃப் மேலே ப்ரூஃப் எடுக்கிறாரு. அப்பவும் பதில் இல்லை அவங்களுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் இல்லை. ஆனால் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன கஞ்சா அப்படி இல்லைன்னா அது போன்ற நகர வஸ்துக்களினுடைய ஒரு கிங் பின் அவன் திமுககாரனாக தான் இருக்கிறான். அவன் எல்லாரையும் திமுகவினுடைய அனைத்து அமைச்சரையும் சந்திக்கிறான். திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அவனை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவனும் வந்து திமுகவில் தான் இருக்கிறான். 10-15 கிலோ கஞ்சா ஒரு பொம்பளை வந்து பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகுது. அதை அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சி யாருன்னு பார்த்தா திமுகவினுடைய ஒரு நிர்வாகி. இது கஞ்சா சைடு. ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் கஞ்சாவே தமிழ்நாட்டில் இல்லை, ஜீரோ தமிழ்நாடு அப்படின்றாரு. அவர் பதவி வைக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய மிக முக்கிய ஹாஸ்பிட்டலான கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் உள்ள கஞ்சா செடி வளருது. அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? இது கஞ்சா சைடு. அதே நேரத்தில் இந்த பாலியல் வன்கொடுமைன்னா எப்படி மாதம் ஒரு கேஸில் மாட்டிடுறானுங்க.